இப்போ வந்துட்டு பிராண வயலட் ஹீலிங்ல வந்து சக்தி கோல் தான் அதிகமாக பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஒரு 7 வயசு குழந்தை கூட அதை வச்சு செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு சில நிமிடம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ண வேண்டியது. இந்த ஆத்மா கொண்டு போகிறது நல்லதும் கெட்டதும் இந்த பிறல் என்ன செய்கிறாங்களோ அதுதான் அந்த ஆத்மா கூட போகுது. அந்த மைண்ட் வந்து டிசால்வ் பண்ணிடும். இந்த நான் ஆணு, நான் பொண்ணு. ஆன்மால வந்து நல்ல ஆன்மா தீய ஆன்மா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நல்ல ஆன்மா நேரம் மேலே போயிட மாட்டேன். இந்த மாட்டின ஆன்மா நீங்கள் உட்காந்துருக்கு. இது வந்து பொறபுட்டு. இது வந்து ஒரு சின்னம்னா ஒரு கோயில் இல்லை, கும்பிடுங்க. இங்கே வந்து 504 புத்தர் இருக்காரு. எல்லாரும் புத்தரோட படத்தை வச்சுருக்காங்க. கண்ணை மூடிட்டு இருப்பார், தூங்கிட்டு இருப்பார் எல்லாம். ஆனால் அவர் டீச்சிங் யாரும் ஃபாலோ பண்ணுறது. நல்லதாக பார்க்கணும், நல்லதாக கேட்கணும், நல்லதாக செய்யணும்னு அவர் அழகாக போட்டு அப்போ தான் உங்களுக்கு வந்து இறைவனோட கனெக்ஷன் வரும். அது பேர் நிர்வாணம். இப்போ அவங்க 40 வயசு கேனாட் ட்ரிங்க் வாட்டர். அது மாதிரி 4 பேர் நான் பார்த்துருக்கேன் மேடம். ஏதோ இயற்கை அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, தண்ணி குடிக்க முடியாது. அவங்களும் எங்கிட்ட வந்து மேடம் மன்னிப்பு கேட்டப்பட்டு இப்போ தண்ணி குடிக்கணும். மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிராணா வயலட் ஹீலிங்குடைய ஃபவுண்டர் சிவ விக்ரமன் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட பேசி பிராணா வயலட் ஹீலிங் பற்றின நிறைய விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் டு எவ்ரிபடி ஆஃப் திஸ் சேனல். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா சார்? எஸ் மேடம். இப்போ வந்துட்டு பிராணா வயலட் ஹீலிங்ல வந்து சக்தி கோல் தான் அதிகமாக பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதாவது மேடம் சக்தி கோல் வந்து நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க விரும்புகிறோம். ஓகே. இந்த கிளாஸ் வந்தால கொடுத்த பிறகு அவங்களே சொந்தமாக கற்றுக்கிட்டு ஹீல் பண்ண முடியும். இதுதான் எங்கள் நோக்கம். இப்போ நம்ம ஹீல் பண்ணுறது எவ்வளோ முறை ஹீல் பண்ண முடியும்? இன்றைக்கி நான் பார்க்குறேன், நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் அவங்க 2 மாதம் 3 நான் வந்து மலேசியாவில் இருக்கேன், நான் ஒரு முறை சுற்றிட்டு இருக்கேன். யார் அவங்களே சொந்தமாக பாவிச்சுட்டு அப்படி டவுட் இருந்தாக்கா யூடியூப்பில் 6200 வீடியோஸ் இருக்குது. ஓகே. தமிழில் இருக்குது, கன்னலுக்கு, தெலுங்குல இருக்குது, பிரேசில், ஸ்பானிஷ் எல்லாமே இருக்குது மேடம். அவங்களே அதை பார்த்து ஓகே மூட்டு வலியா தலை வலியா அவங்க அதை பார்த்துட்டு இதை வச்சு அவங்க செஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள், வெரி ஈஸி. ஒரு 7 வயசு குழந்தை கூட இதை வச்சு செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு சில நிமிடம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ண வேண்டியது தான். இப்போ லேடி இருக்காங்க, ஒரு மாத வலி, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மாத வலி மேடம். அந்த மாத வலி நேரம் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டிலையும் அந்த ரிலிஜன் சம்மந்தமாக கோயில் போகக்கூடாது, வீட்லேயும் சாமி கும்பிடக்கூடாது. என்ன பண்ணுவாங்க? சரி, சில பேர் மேடம் பீரியட் பெயின் பரவாயில்ல, 3 நாள் 4 நாள் போயிடும். சில பேர் வந்து ப்ளீடிங் பண்ணுவாங்க. ப்ளீடிங்னா நான் ஸ்டாப் ப்ளீடிங். நான் வந்து 2.5 வருஷம் வரைக்கும் லேடிஸ் ப்ளீடிங் பண்ண வந்து பார்த்துருக்கேன். ப்ளீடிங் சாதாரண இல்லை, 5 நாள் ஒரு நாளைக்கு 5 பேட் 6 பேட் பாய்ப்பாங்க மேடம். வந்துருக்கேன் வேர்ஸ்ட் ஆகி அவங்க ரத்தம் ஏற்றுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக சிம்பிளாக ஆற்றுக்கிட்டு அவங்களே சொந்தமாக செஞ்சுக்கலாம்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே. தட்ஸ் ஆல். ஸோ எப்படி பயன்படுத்துறது? ஆமாம். ஸோ ரொம்ப இடத்துல வந்து அவங்களாம் கோயில் போக முடியாமல் இருப்பாங்க. அது வந்து நம்ம பரம்பரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் பல பேர். ரைட், ஃபைன். அதனால் எப்படி அவங்களே சொந்தமாக செஞ்சு ஹீல் பண்ணிட்டு பண்ணலாம் மேடம். இதுதான் எங்கள் நோக்கம். ஃபர்ஸ்ட் ஆன்மீகம் உறுதிமொழி அப்படின்னு என்னது சார்? மேடம் ஆன்மீக முறை எப்படி நம்ம வந்து இறைவன், அதாவது எங்கள் சிஸ்டமில் வந்து பாடி, இந்த உடல், இந்த மைண்ட், இந்த ஆத்மா. நாளைக்கு இந்த உடலை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். சரி, கேஸ்ட்ரிக் பெயின் வருது, அது உடல். பீரியட் பெயின் உடல், தலைவலி உடல். இந்த உடல்லாம் வந்து உள்ளுக்கு ஏதோ ஒரு காமிக்குது சிம்டம்ஸ். தலை வலிக்குது. எதனால் தலை வலிக்குது? நம்ம தப்பாக சாப்பிட்றோம் மேடம். ரொம்ப ஆசிட் சாப்பிட்டாக்க தலை வலிக்கும். சரி மேடம். இது வந்து பாடி. அப்புறம் வந்து மைண்டு. இந்த மைண்ட் வந்து யார் ப்ரோக்ராம் பண்ணுறா? ஃபாதர் மதர், மாதா பிதா குரு தெய்வம். அதே மாதிரி டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, இதை படிங்க, அது படி, இதை படிங்க. அதை படித்த பிறகு தான் நம்ம ஆன்மீகம் போக பார்க்குறோம். ஆன்மீகம்னா ஒரு வாய்ஸ் வந்து ஆன்மீகம். இதுதான் வந்து மேடம் பாடி, மைண்ட் அண்ட் சோல். என்றைக்கு வந்து இந்த பாடி வந்து போனிச்சோ அது போயிடும். அது அழகாக பண்ணி பல மாதிரி இருப்பாங்க. அப்போ போன பிறகு மேடம் இந்த மைண்ட் ஸ்டில் அட்டாச் டு த சோல். அந்த மைண்ட் போன பிறகு இந்த ஆத்மா வந்து என்ன பண்ண நேராக மேலே போயிட்டு திருப்பி மரப்பெருவி எடுத்து வரும். சில பேருக்கு மரப்பருவி இல்லை, சில பேருக்கு வந்து மரப்பருவி இருக்குது, சிலருக்கு பல மாதிரி மனப்பருவு இருக்குது. இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் நாங்கள் சொல்கிறோம். அந்த ஆத்மா கொண்டு போகிறது நல்லதும் கெட்டதும் இந்த பிறவில் என்ன செய்கிறாங்களோ அதுதான் அந்த ஆத்மா கூட போகுது மேடம். அந்த மைண்ட் வந்து டிசால்வ் பண்ணிடும். இந்த நான் ஆணு, நான் பொண்ணு, நான் வந்து பணக்காரன், நான் ஏழை, நான் வந்துட்டு இவ்வளோ புக்கு படிச்சிருக்கேன், நம்ம அந்த நாலேஜ் அவங்க கூட போவோம். ஆனால் ஈகோ போகாது.
ஈகோலாம் இங்கேயே முடிச்சோம். அந்த ஈகோ போகிற வரைக்கும் அந்த ஆத்மா வந்து இந்த உலகத்தில் மாட்டிட்டு இருக்கும். ஓகே சார். இதனால தான் சில இடத்துல போய் பாருங்க, ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கும். எதனால பண்ணாது அந்த ஆத்மா அங்கே வந்து அந்த ஆக்சிடென்ட் நடக்க வைக்கும். அதே மாதிரி தான் சில வீடுங்க வந்து அப்படியே ஹாண்டட் இருக்கும். சில ஆத்மா வந்து அவங்க ஒருத்த மேலே இருக்கும். அது பேர் தான் வந்து பைபோலா, சிசியோஃப்ரீனியா. அந்த வெள்ளைக்காரன் வந்து பேர் கொடுத்துருக்கான். நம்ம வந்து அந்த ஏதோ ஒரு கோயிலை போட்டு பேயை ஓட்ட போகிறோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் மேடம், வேப்பிலையை வைக்கிறோம். சில நேரத்தில் அது நடக்கும். ஆனால் அந்த ஆத்மா எங்கே போகும்? அந்த அவங்க இழுக்க ஆத்மா எங்கே போகும்? எங்கேயாச்சும் சுற்றி இருக்கும், இன்னொருத்தவங்களை மேலே போயிடும். சில பேர் வந்து வாய்ஸை கேட்கும், தற்கொலை பண்ணு, கொள்ளுமா, அவங்களே அறியாமல் போய் பண்ணிடுவாங்க. ஆனால் பண்ண பிறகு 2 ஆத்மா ஆயிரும். அந்த ஆத்மா வந்து வாய்ஸ் கொடுக்குதோ, இது ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம் மேடம். ஒரு தமிழ் படம் இருக்குது, எல்லாம் சினிமா மாதிரி பார்க்குறாங்க. அது பேர் மாஸ். அந்த படம் பார்த்தீங்களா மேடம்? அவர் சூர்யா வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து அவர் கிளேவன் ஆயிடுவார். அது பேர் கிளே வாயண்ட். பார்க்க ஆரம்பி அது முன்னுக்கு தெரியாது. ஒரு சில நேரத்தில் சில நிபந்தனை நடக்கும்போது ஒரு கிளே சில பேர் வந்து கிளே ஆடியன்ஸ் பேப்பாங்க. ஸோ இவர் நடக்கும்போது எல்லாரும் கிட்ட வருவாங்க. நான் அவருக்கு தெரியாது இவங்களாம் வந்து ஒரு ஆத்மானு. அந்த பியூட்டிஃபுல்லான படம். ஆனால் எல்லாரும் வந்துட்டு அது ஒரு படமாக பார்த்து எல்லாம் மறந்து போகிறாங்க. சில ஆத்மா நீங்கள் பாருங்கள் மேடம், அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து கேர்ள் ஃப்ரெண்ட். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வயசாயிட்டாங்க. அவங்க பார்த்து அவங்க கிட்ட போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த படம் அந்த படம் அழகாக அந்த நிமிடம் முடிஞ்ச பிறகு எல்லா ஆத்மா அப்படியே மேலே போகும். ஜிங் ஜிங்னு மேலே போயிட்டு எங்கே போனோமா, மேலே போயிட்டு கௌசல் பாடிக்கு போயிடுவாங்க மேடம். அது நாங்கள் எங்கள் பேர் கௌசல் பாடி. அந்த கௌசல் பாடியிலேருந்து எடுத்தோம்னா இது பியூட்டிஃபுல் மூவி. ஆனால் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நல்லா எடுத்துக்க மேடம். அந்த ஹூவர் டைரக்டர் நியூ சம்திங் அபவுட் திஸ். எவ்வளோ ஆத்மா வந்து மாட்டிக்கிட்டு எங்கே போக முடியாமல் இருக்காங்க. அந்த மாதிரி பியூட்டிஃபுல் அந்த பாட்டு கூட நாங்கள் வந்து மேடம் யூடியூப்பில் போட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கேலண்டர் இருக்குது. அந்த பாட்டை அங்கே ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு மேடம் பில்லி சூனியெல்லாம் வெளியாக்குறதுக்குன்னு நாங்கள் வச்சுருக்கோம் அந்த பாட்டை. ஓகே, கால் இட் போர்ட்டல். ஓகே, இந்த மாதம் வந்து மந்த் ஆஃப் மே, அந்த மே. அப்புறம் அடுத்த மாதம் வந்து போன மாதம் வந்து ஏப்ரல் மழை. அந்த மாதிரி போட்டு அவங்க வந்து 10 மணிக்கு மலேசியன் டைம், 7:30 மணிக்கு வந்து இந்தியா டைம் நாங்கள் ஃபேஸ்புக்கில் வருவோம். வரும்போது மேடம் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க வீட்டில் இருக்கிற தீய சக்தி எல்லாத்தையும் நாங்கள் வெளியே, ஆனால் அவங்களாம் மன்னிப்பு படிக்கும். ஓகே, இது மணி. அதே மாதிரி மேடம் 2வது பேஜ் வந்து எங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அஃபர்மேஷன், ஆன்மீக உரிமை இருக்குது மேடம். நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன், நான் இறைவன் விருப்பப்படி தூய்மையாக வாழ்கிறேன்னு அந்த மாதிரி அன்னாலும் சொல்லணும். அவங்க சொல்லணும். அப்புறம் வீட்டுக்கு சொல்லலாம், நாட்டுக்கு சொல்லலாம், தமிழ்நாடு சொல்லலாம். தமிழ்நாடு வந்து தெய்வீக நெருப்பாக ஒரு நாடு. தமிழ்நாடு இறைவன் விருப்பப்படி, அதாவது மேடம் எல்லாம் எனக்கு தமிழ் நல்லா செழிப்பாக வரணும், நல்லபடியாக வரணும்னு அந்த மாதிரி வேண்டும் போது மேடம் இதில் செய்யும்போது நடக்கும் மேடம். ஓகே சார். அப்போ இன்னொன்று வந்து ஐஎம், நானே தான், நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த தப்பான அப்படியே நான் ஒரு ஆத்மா, இறைவன் என்னையோட படைச்சவர் பண்ணும்போது அந்த ஆன்மீக எனர்ஜி இன்னும் கூட வந்து அவங்க சேரும் மேடம். இதெல்லாம் வந்து நீங்களே டெஸ்ட் பண்ணால் ஆன்மீக எனர்ஜி வந்து இந்த கிரவுன் சக்கராவில் வருது மேடம். கிரவுன் சக்கரா அதுக்கு வரும்போது இந்த வான் வச்சு நீங்களே சென்ஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த டிவைன் கனெக்ஷன் சென்ஸ் பண்ணி பார்த்தாக்கா நீங்கள் எனக்கு கனெக்ஷன் வருது, கனெக்ஷன் வரல, ஏன் வரல, நான் தப்பான வழியில் போகிறோமா, தப்பான வழி திருப்பி நீங்கள் வரலாம் மேடம், பண்ணலாம். ஓகே சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஆன்மா பற்றி பேசும்பொழுது சார், எஸ் மேடம், ஆன்மாவில் வந்து நல்ல ஆன்மா தீய ஆன்மா அப்படின்னு சொல்லி இருக்கா சார்? நல்ல ஆன்மா நேரம் மேலே போயிடும் மேடம். ஓகே, இந்த மாட்டின ஆன்மா நீங்கள் உட்காந்துருக்குங்க, ஓகே, பிரச்சனை பண்ணுது. ஒரு வெறி பாருங்க. ஒரு 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 ஃபேமிலியில் வந்து ஏதோ வந்து அவங்க வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க, ஒரு கேர்ளை ரேப் பண்ணியிருப்பாங்க மேடம். அந்த கேர்ள் எப்படி கஷ்டப்பட்டு சில நேரத்தில் வந்து எனக்கு குடும்பமே தற்கொலை பண்ணுவாங்க மேடம். இந்த பொண்ணு இந்த மாதிரி இந்த மரபு அந்த ஆத்மா எங்கே போவோம், பழி வாங்க போவோம். அந்த மாதிரி சில வீட்டில் போயிட்டு பழி வாங்கினாலும் அந்த வீட்டில் கூட அந்த இருப்பாங்க. எங்கள் ஊரில் மாதிரி சைனீஸ் தற்கொலை பண்ண வீட்டில் வந்து அந்த வீடை வாங்கவே மாட்டாங்க சைனீஸு. அந்த ஆத்மா அந்த வீட்டில் இருக்கும், போக முடியாமல் உட்காந்துருக்கு. அந்த மாதிரி சில பேர் இந்த பண்ணுவாங்க மேடம். ஸோ ஆத்மா வந்து நல்ல ஆத்மாலாம் நார்மலாக போயிடுவாங்க. ஆனால் ஹை லெவல் ஆத்மானா நல்ல பெரிய ஆத்மா வந்து சில நேரத்து இது நல்லது செய்வாங்க. நீங்கள் ஒரு கோயில் போகிறீங்க மேடம், அந்த கோயில் ஆத்மா வந்து நல்லது செய்யும். அந்த ஆத்மா மூலியமாக நல்லது நடக்கும் உங்களுக்கு. நான் வந்து ப்ரொடெக்ட். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணாக்கா அந்த ஆத்மா ஹெல்ப் பண்ணாது. அந்த ஆத்மா சில இடத்துல ரொம்ப நல்ல ஆத்மாங்க நல்லா செஞ்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் இப்போ உங்கள் கஷ்டத்தை சில கேன்சர் கூட குணப்படுத்துவாங்க மேடம். சில பில்லி சூனியம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் தான் மன்னிப்பு கேட்ட பிறகு தான் அந்த ஆத்மா ஹெல்ப் பண்ணும். அது நாங்கள் சிம்பிளாக சொல்லி கொடுத்து நாங்களும் அதே மாதிரி செய்கிறோம் மேடம். சிம்பிளாக செய்கிறோம். ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது நீங்கள் எந்த மாதிரியான கடவுள் நம்பிக்கையை வந்துட்டு நம்புறீங்க மேடம்? இறைவன் வந்து மேடம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு மேடம்.
இப்போ நம்ம புத்தர் எடுத்துக்குமே, ம் புத்தரை வந்து நம்ம பார்த்தாக்கா நார்த் இந்தியாவில் எடுத்தவர். ஆனால் இன்னைக்கு வந்து மேடம் நம்ம நாட்டில் அவரை வணங்க ரொம்ப குறைவு இருக்கு, ரொம்ப குறைவு மேடம். ஆனால் எங்கே போயிடுச்சு? ஸ்ரீலங்கா, பர்மா, இந்தோனேஷியா, தாய்லாந்து. இதுக்கு பார்த்தீங்களா மேடம், இது வந்து பொரபுட்டு. ஓகே இது வந்து ஒரு 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 சின்னம். சின்னம்னா ஒரு கோயில் இல்லை, கும்பிடுதில்ல. இங்கே வந்து 504 புத்தர் இருக்காரு மேடம். ஓகே 504. நாங்கள் சொல்கிறது காஸ்மிக் பீயிங்ஸ் ஆஃப் பொரபுட்டூர். இது வந்து ஏன் கட்டுனா, அந்த நாட்டில் வந்து 1000 வருஷம் முன்னுக்கு புத்தர் மதம் அங்கே போயிருக்கு. அது முன் ஹிந்து மதம் போயிருக்கு. ஸோ இந்தோனேஷியாவில் அவ்வளோ ஹிந்து கோயில் இருக்குது. புத்தர் மதம் போயிட்டு மேடம் இந்த பிகஸ்ட் புத்திஸ்ட் மானுமெண்ட் இந்த உலகத்தை ஒரு பிரமிட் மாதிரி கட்டியிருப்பாங்க மேடம். ஸோ நான் போகும்போது ஏதோ ஒரு கனெக்ஷன். நாங்கள் போகும்போது நான் பௌர்ணமி நான் வருவேன். ஏதோ ஒன்று ஒப்பந்தம் பண்ணிட்டேன் மேடம். ஏதோ அறியாமலே ஒப்பந்தம். ஸோ எவ்ரி பௌர்ணமி ஐ வென். 35 பௌர்ணமிக்கு போயிட்டு பிறகு தான் எங்களுக்கு இந்த வான் கிடச்சிச்சு மேடம். ஓகே இந்த வான் பார்த்தாக்கா இதில் பிளான் வியூ ஓகே சிம்பிள். அதை வச்சு தான் கான்செப்ட் வச்சு தான் நாங்கள் ஹீல் பண்ணுறோம். ம். புத்தர் என்ன சொல்கிறாங்க மேடம், ரொம்ப சிம்பிள். எல்லாரும் புத்தரோட படத்தை வச்சுருக்காங்க, கண்ணை மூடிட்டு இருப்பார், தூங்கிட்டு இருப்பார் எல்லாம். ஆனால் அவங்க டீச்சிங் யாரும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நல்லதாக பார்க்கணும், நல்லதாக கேட்கணும், நல்லதாக செய்யணும்னு அவர் அழகாக போட்டு, அப்போ தான் உங்களுக்கு வந்து இறைவனோட கனெக்ஷன் வரும். அது பேர் நிர்வாணா. அவர் கடல் பற்றி பேசிக்கவே மாட்டார். இதெல்லாம் செஞ்சால் தான் உங்களுக்கு கனவுல வரும். இதே மாதிரி தான் மேடம் நம்ம இந்த கோயில் இது ராமலிங்க சுவாமிகள். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை. அங்கே போய் பார்த்தாங்க மேடம், அந்த கோயில் 7 திரை திறந்தால் தான் அந்த ஒளியை பார்க்க முடியும். ரொம்ப சிம்பிளாக கற்றுக் கொடுத்தாரு. இதெல்லாம் நீ செஞ்சால் தான் அந்த ஒளியை பார்க்க முடியும். அது வரைக்கும் நீ ஒளி பார்க்க முடியாது, நீயே மாறணும். இதே தான் புத்தர் கற்றுக். ஆனால் புத்தர் 8 இருக்குது, 8 டூ குட். செயல இருக்கணும். சும்மா புக்கெலாம் படிச்சுலாம் வராது மேடம். செயல இருந்தால் தான் இதெல்லாம் வரும். எல்லா பேரும் படிப்பாங்க, படித்து நாலேஜ் இருப்பாங்க மேடம். ஆனால் செயல இருக்கணும். சரி, ஒரு நாயை பார்த்தா கூட அது சாப்பாடு போடும்போது ஒரு எண்ணெய் வரும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ஆக முடியும். புரியுதா மேடம்? இதே மாதிரி இதை வச்சு தான் நாங்கள் இதை கும்பிட சொல்லலை யாரும். டீச்சிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். வானை கொடுத்து இப்போ இன்றைக்கி வரைக்கும் 92 ஃபுல் மூன் நான் போயிருக்கேன். 35 ஃபுல் மூன் இதை கொடுத்தாங்க. 69 ஃபுல் மூன் நேராக எவ்ரி ஃபுல் மூன் ஆகி இப்போ நான் போகிறதில்ல. நோ நீட் டு கோ. அதே மாதிரி மேடம் தமிழ்நாட்டில் அதை ஒன்று கட்டுறோம். தமிழ்நாடுனா சென்னையிலேருந்து மருந்தானுங்கன்னு இடம் இருக்குது மேடம். அங்கே பெருப்பங்கம். அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன 6 மீட்டர் 5 மீட்டர் சின்ன வந்து ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்கு மேடம். கோயில்னு சொல்ல முடியாது, அங்கே வந்து லேர்னிங் சென்டர். அதோ அங்கே போகும்போது அங்கே ஹால் வச்சுருப்பாங்க. நம்ம உடலை நம்ம எதனால நம்மளுக்கு வந்து வியாதி வருதுங்க, எது சாப்பாடுனால வியாதி. தமிழ்நாட்டில் மேடம் சாப்பாடுனால ரொம்ப வியாதி வருது மேடம். 3 வேளை சாம்பார். அந்த சாம்பார் அலோகுமே சாம்பார் யூரிக் ஆசிட் வருது. அந்த யூரிக் ஆசிட் குதிங்கால் வலிக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு அந்த ஜாயின்ட்ஸ்லாம் வந்து இத்து போயிடும், போன்ஸ்லாம் சாப்பிட்ருவாங்க. ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோ இதெல்லாம் வெள்ளைக்காரன் பேர். ஆனால் மருந்து மாதிரி பெயின் கீழே பெயின்லாம் யாரும் சொல்ல முடியாது. சாம்பாரை நிப்பாட்டுங்க. புளிச்சு பண்ண தோசை சாப்பிடாதீங்க, தயிர் சாதம் சாப்பிடாதீங்க, பால் சாதம் சாப்பிடுங்க. என்ன மேடம், பால் அது நோ ப்ராப்ளம். ஆனால் அதை தயிர் போடும்போது தயிர் ரொம்ப புளிக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஊறுகாய் கலந்துக்கிறீங்க, அந்த புளிப்பை குறைக்க. ஆனால் வயிற்றில் என்ன போகுது, அதே புளிப்பு போகுது, அதே உப்பு, ஊறுகாய் உப்பு போக முடியும். அப்போ மோர் மிளகா போடுவாங்க, அந்த உப்பு போட்டோன்னே அது இந்த வாயில் குறை. ஆனால் வயிற்றில் நோ ரியாக்ஷன் அட் ஆல். அது மாதிரி மேடம் நாங்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து மக்களை வந்து ஒரு லெவல் கொண்டு வர முடியும். ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க மேடம், நடக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க மேடம். நான் எவ்வளோ பார்த்துருக்கேன். நான் மொதல் சொல்லேன், அந்த புளிச்சு பண்ண தோசையை விடுங்க. எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் சார்? புளிக்காத உணவு முடியுமா மேடம்? ஃபெர்மெண்ட் ஆகாத எதுனாலும் எஸ், அதாவது ஃபெர்மெண்ட் பண்ணலாம். பாருங்க, இப்போ தயிர் இருக்குது மேடம், நீங்கள் பால் எடுக்க மேடம், பாலை குடிங்க, பியூட்டிஃபுல் அல்கலைன். நம்ம பாக்டீரியா போட்டு அதை புளிக்கு ஒரு நைட்டில் போடும்போது காலை வந்து நல்லா இருக்கும், அதை சாப்பிடுங்க. சில மத்தியானம் சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து மிச்சோடு சாப்பிடுவாங்க. வேர்ஸ் மோர் குழம்பு. என்ன மேடம், மோர் குழம்பு மிச்சமாக வேஸ்ட் ஆக போகுமே, மோர் குழம்பு போடுவோம். ஆனால் எவ்வளோ ஆசிட் மேடம், அதில் எவ்வளோ ஆசிட் இருக்குது, யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அந்த ஆசிட் தான் உள்ளுக்கு போய் மேடம் நம்ம மக்கள்லாம் வந்து வலி கொடுக்குது. எல்லாம் வேறு ஊருக்கு வேறு மாதிரி. ஆனால் தமிழ்நாடு என்ன சொன்னால் நம்ம ரொம்ப புளிப்பு சாப்பிட்றோம் மேடம். நெல்லிக்காய், வேறு என்ன மேடம், எலுமிச்சிக்காய் ஜூஸு, அப்புறம் சுகர் ப்ராப்ளம்.
சுகர் ப்ராப்ளம், சுகர்னா டயபிட்டிஸ். நான் ரோடு போகும்போது டயபிட்டிஸ் கிளினிக்கு, டயபிட்டிஸ் வாங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க மேடம் எல்லாரும் இப்போல்லாம். ஆனால் அது எப்படி குறையும் யாரும் கற்றுக்கல. மருந்து சாப்பிடுங்க இது பண்ண நம்ம இதெல்லாம் குறைச்சா அந்த காலத்தில் நம்ம எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது மேடம் சோறை வந்து வடிப்பாங்க மேடம். அந்த தண்ணி கூட மாட்டுக்கு கொடுப்பாங்க வடித்த மாவை. ஸோ சாப்பிட வந்து லெஸ் கார்போஹைட்ரேட், லெஸ் ஸ்டார்ச். இப்போ எல்லாமே ரைஸ் குக்கரு மேடம். அந்த தண்ணி அப்படியே அங்கே நிற்கிது. ஸோ அப்போ பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா குழச்ச போடுறாங்க. இந்த மாதிரி யார் சாப்பிடணும்? விவசாயி சாப்பிடணும். கஷ்டப்படுறவங்க வேலை செய்யணும்னா அவங்க மேனுவல் ஒர்க் அவங்க சாப்பிடணும். நீங்கள் சும்மா ஐடியில் வேலை செய்யணும், ஆஃபீஸில் உட்காந்து சொல்லிட்டு என்ன பண்ணாமல் இதுதான் அளவுக்கு மேலே கார்போஹைட்ரேட் வந்து எல்லாமே சுகராக மாற போகுது. இது சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படி நம்ம சுகர்லாம் குறைக்கணும், லைஃப் ஸ்டைலை குறைக்கணும். ஓகே மேடம். இப்போ இந்த சக்தி கோல் பற்றி நம்ம பேசும்போது எஸ் மேடம், அது எப்படி சார் வழிபடுறது? அதாவது மேடம் சிம்பிள் டெக்னிக்ஸ். இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு வழி நான் இப்போ உங்களே நான் ஹீல் பண்ணுவேன் மேடம். சிம்பிள் சொல்லணும். சக்தி கோலே உங்களுக்கு சரி மாதவலி வச்சுக்குமே. சக்தி கோலே உங்கள் பேர் என்ன மேடம்? ரஞ்சிதாவோட மாதவலியை குணப்படுத்துங்க. அவன் தான் மேடம். திருப்பி 1 2 3 ஸ்டாப். 1 2 3 1 2 3 சர்க்கிள் 1 2 3. நீங்கள் எங்கே இருக்கலாம், முன்னுக்கு இருக்கலாம், நீங்கள் வந்து டெல்லியில் இருக்கலாம், மலேசியா எங்கேயுமே இருக்கலாம் மேடம். ஆனால் எனக்கு கால் பண்ணும் சார் எனக்கு மாத வலி ஹெல்ப் பண்ணுங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டு சக்தி கோலே என்னது ரஞ்சிதா மாத வலியை குணம் சரிநிலைப்படுத்துங்க. 1 2 3 ஸ்டாப். 2 மினிட்ஸில் வலி போயிடும். அதாவது மாதிரி என்னைக்கு அந்த மைண்ட் டிசால்வ் பண்ணால் ஆத்மா தான் புரியுது. ஐயோ இவ்வளோ தப்பு பண்ணியிருக்குமே, நம்ம தெரியாமல் செஞ்சுருக்கோமே, அந்த ஆத்மாவுக்கு புரியும். மேலே போகும்போது எல்லாம் ஒன்று தான் மேடம். ஆணும் பொண்ணு எல்லாம் சரி ஆம்பளைங்க நான் ஆம்பளை நான் என்ன செய்வோன்னு அவங்க ஒரு உட்காந்துருக்கான் வீட்டில் டார்ச்சர் பண்ணி யாரை அந்த டாக்டரோ அந்த மதரோ ஒய்ஃபும். ஆனால் மேலே போகும்போது போனால் அந்த ஆண் வந்து அந்த ஆத்மா வந்து ஆணுக்குள்ள அந்த செஞ்ச பாவங்கள்லாம் பல கர்மக்கு அவர் வந்து படுவாங்க, திருப்பி பறிவெடுத்து அதெல்லாம் மாற்றுவாங்க மேடம். ஓகே சார். இப்போ நம்ம வந்துட்டு சம்பாதிக்கிறோம், அந்த காசு வந்து நம்மளால வந்து சேர்த்து வைக்க முடியறது இல்லை, செல்வ வளம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு இருக்கும்பொழுது இப்போ இதை பயன்படுத்தி நம்மளால வந்து அதை பெருக வைக்க முடியுமா? பிளாக்ஸ் பார்க்கணும். பிளாக்ஸ் இருக்கும். என்ன பிளாக்ஸ் பார்க்கணும்? அதாவது காசில் பிளாக் இருக்கும். சில நம்ம போன பேரில் மேடம் இன்னும் தப்பு பண்ணியிருப்போம், காசை வேஸ்ட் பண்ணியிருப்போம், யாரும் ஏமாற்றிருப்போம், பெரிய கடன்காரனாக இருக்கலாம். இந்த பிறவியில் அந்த மேடம் அதில் வந்து காசு வர்றதுனால இதெல்லாம் பிளாக் நாங்கள் சொல்லி கொடுப்போம். குழந்தை பிளாக்ஸு, மேரேஜ் பிளாக்ஸு, மணி பிளாக்ஸ், அதாவது பணம் செல்வம் போகிறது இதெல்லாம் அங்கே சொல்லிக் கொடுப்போம். சேஸே மாறும். சில நேரத்தில் மேடம் அடுத்த பிறவி எடுக்கும். பாருங்க சில பேர் பிறந்தோன்னே பிச்சை வாங்கிட்டு இருப்பாங்க மேடம். கோயிலில் போய்ட்டு பிச்சை 2 வயசு போல பிச்சை வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க போன பிறவியில்? சரியா? ஸோ அவங்க இந்த பிள்ளை அவங்க மன்னிப்பு கேட்கணும். என்னை மன்னிச்சிரு, காசே மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு. அந்த மன்னிப்புக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இன்னொரு பேர்த்தை தான் மாறணும். இப்போ சில பேர் மேடம் கண்ணெலாம் பிறப்பாங்க. இதனால் சரி அவங்க போன பிறகு மேடம் தப்பான ஒரு சொல்லியிருப்பாங்க, பார்க்காத பார்த்தேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தெருப்பில் வந்து அந்த குடும்பம் நாசமாக போயிருக்கும். எல்லாத்தையும் போயிட்டு ஜெயிலில் போய்ட்டு எல்லாம் கீழ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அடுத்த பிறவியில் நீ கண் இல்லாமல் பிறப்ப. எத்தனை பிறவி நமக்கு தெரியாது மேடம். ஸோ இந்த பிள்ளை அவங்களாம் வரும்போது நான் சொல்லுவேன் மன்னிப்பு படிங்க. இந்த பேஜ் இருக்குது மேடம், மன்னிப்பு படிக்கணும். 1வது பேஜ் சுய மன்னிப்பு. நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இந்த பிறவியில் இந்த நான் மன்னிப்பு கேட்குறேன். அதே மாதிரி அவங்க செஞ்ச தப்பு நானும் மன்னிச்சுட்டேன்னு நம்ம சொல்லணும் மேடம். இது இந்த பேஜ். அதே மாதிரி ரொம்ப பேஜ் இருக்குது மேடம். இந்த பேஜ் வந்து இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் தான். மன்னிப்பு எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அவங்களுக்கு, நெக்ஸ்ட் வந்து கல்யாணம் பண்ண ஃபேமிலிக்கு வந்து மாமியார் மாமிக்கு, அப்புறம் வந்து ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதெல்லாம் நல்லா வாழ்வாங்க மேடம். அது ஏதோ ஒரு காரணம்ல அவங்க வச்சுப்பாங்க, என் புருஷன் சொன்னான், அவங்க அம்மாவோட பேச்சு கேட்டு இது பண்ணான்னு அந்த மாதிரி அதை மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் வேலை செய்கிற இடத்துல இது வந்து நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ அதுக்கான மன்னிப்பு தான் இதில் கேட்கணுமா? நம்ம செஞ்ச தப்பு மன்னிப்போம், மித்தவங்க செஞ்ச தப்பு நம்ம மன்னிச்சிடணும். ஓகே. ஐ எம் forgiving and forgetting. நான் மன்னிச்சு மறந்து விட்டேன், நான் ஒன்றையும் மன்னிச்சிட்டேன், நானும் மன்னிப்பு கேட்குறேன். இதுதான் இங்கே மேடம். நான் மன்னிப்பு கேட்கல, ஒன்று நீ செஞ்ச தப்பு நான் ஒன்று மன்னிச்சிட்டேன். அது பெருசாக வந்துட்டு நான் பழி வாங்க போகிறேன், இதெல்லாம் ஒன்றும் நடக்க போதும் மேடம். ரொம்ப நேரம் பேசும்பொழுது எல்லாமே வந்து கர்மால தான் வந்து இணையுது அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்கள் பார்வையில் கர்மா அப்படிங்கிறது என்னது சார்? கர்மா இஸ் பேலன்சிங். அதாவது அடுத்த பேர் நம்ம எடுத்து நம்ம வந்து கர்மா வந்து சரி நிலைப்படுத்த பார்க்குறோம், அவ்வளோதான். we are trying to balance our karma. ஸோ அது வந்து நாங்கள் வந்து அழகாக சொல்லி கொடுப்போம். இது ரொம்ப சிம்பிளாக சில பேர் வராங்க மேடம் என்கிட்ட, தண்ணி குடிக்க முடியாது நம்புறீங்களா, வாந்தி எடுத்துருப்பாங்க சின்ன குழந்தைலேருந்து. இப்போ அவங்க 40 வயசு கேனாட் ட்ரிங்க் வாட்டர். அது மாதிரி 4 பேர் நான் பார்த்துருக்கேன் மேடம். ஏதோ இயற்கைக்கு அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, இயற்கைக்கு தப்பு பண்ணிப்பாங்க ஏதோ மேடம். அந்த காலத்தில் வந்து இப்போ கூட நடக்கும் எங்கேயாச்சும் ஒரு வேளை அவங்க அவங்க தண்ணி இருக்கும்,
மாடுக்கு வந்து தண்ணி குடி என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை வந்து போய் சாப்பிட்டு மாடு செத்து போயிடும். ஓகே. சரிங்களா மேடம், செத்து போயிடும் மேடம். ஸோ அடுத்த பிறகு நீ தண்ணி சாப்பிடாத, அந்த மாதிரி ஒரு 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 இது வரும். ஸோ தண்ணி குடிக்க முடியாது. அவங்களும் எங்கிட்ட வந்து மேடம் மன்னிப்பு கேட்டப்பட்டு இப்போ தண்ணி குடிக்கிறாங்க. இயற்கையிட மன்னிப்பு கேட்கணும். சில நேரத்தில் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏன் தண்ணி உனக்கு கொடுக்க மாட்டேன், இவ்வளோ பேர் அந்த மாதிரி இருக்காங்க மேடம். சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க சில பேர். இப்போ நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியுமா சார்? என்ன எஸ் 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 வெரி ஈஸி. அது டெக்னிக் இருக்குது மேடம். அதாவது இது வந்து ஹீலிங், இது வந்து சென்சிங். சென்சிங் பண்ணி பார்க்கலாம். எங்கே சென்சிங் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் நாங்கள் கொடுப்போம். சரிங்களா? அதாவது சில இது பாருங்கள், இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து டவுன் சிண்ட்ரோம்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த பிறகு தான் மாறி வரணும். நெக்ஸ்ட் வந்து செலிப்ரி பால்சி, நடக்க முடியாமல் கால் கை வழங்காமல் உட்காந்துருப்பாங்க மேடம். சாப்பாடு கூட ஜோக் பண்ணி சாப்பாடு கூட கேஃபில் உட்காந்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் ஒன்றும் செய்ய முடியும். நாங்களும் அதெல்லாம் பெரிய கர்மா. அடுத்த பிறவி எடுத்து வந்து அவங்க மாறும். ஸோ இந்த பிறவியில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அவங்க அப்பா அம்மாவை வந்து இந்த மன்னிப்புலாம் காமிங்க, இந்த குழந்தை காமிங்க. படிக்க தெரியாது, ஆனால் அந்த ஆத்மா படிக்கும். உள்ளுக்கு ஆத்மா இருக்குது மேடம், அந்த ஆத்மா படிக்கும். அது தெரியும் நான் என்ன செஞ்சு தப்புன்னு. நான் இந்த பிறவி வந்து அந்த அந்த கர்மத்தை வந்து நான் சரி நிலைப்படுத்துறது இந்த மாதிரி பிறவி. சரி என்ன படிச்சு அடுத்த பிறவி கொஞ்சம் நல்லா வருதுன்னு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஆன்மீகம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது ஆன்மீக வழி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னு என்னது சார்? அந்த ஆன்மீகம் இந்த ஆத்மாவுக்கு, மைண்டுக்கு இல்லை மேடம். ஆத்மா எப்படி கொண்டு வரீங்க மொத மேடம், இங்கே அழகாக போட்டுக்கோம், யூ ஆர் நாட் இஸ் ஃபிசிக்கல் பாடி, திஸ் பாடி இஸ் வேர் த சோல் ரிசைட். அதாவது ஆத்மா வந்து இந்த உடல் இருக்கு, இந்த உடலை நீ பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து நல்லது செய்யணும். டே பை டே ஐம் பேலன்சிங் மை கர்மா. அதாவது நாளுக்கு நான் கர்மத்தை வந்து சரி நான் அதை செய்யணும். அந்த மாதிரி என்னைக்கு வந்து மேடம் அந்த மைண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆத்மா பிறகு யூ ஆர் நவ் இந்த ஸ்பிரிச்சுவல் பார்ட், நீங்கள் ஆன்மீக பாத்திரம் போயிட்டீங்கன்னு அர்த்தம் மேடம். பிராணா வாயில் ஹீலிங் சார், எங்களுக்கு சில சிஸ்டம்ஸ் இருக்குது. அதாவது நம்ம உடல் பிடிக்கிறது, உடல் பிடிக்காததுக்கு ஆத்மாவுக்கு பிடிக்கிறது, ஓகே, மைண்டு பிடிக்கிறதுக்கு, அப்புறம் சில ஐட்டம் வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக அது வரும். இது நாம் எப்படி கற்றுக் கொடுக்குறோமா, ஸ்ப்ளீன் ஆம் டெஸ்ட். இது வந்து ஸ்ப்ளீன் அங்கே ஒரு சக்ரா இருக்குது. நீங்கள் வந்து யோகா புக்கில் படக்க 7 சக்ராஸ் இருக்கும் சார். 7 சக்ராஸ் அந்த கலராக இருக்கும் சார். இது ரெட் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், க்ரீன், ப்ளூ. எப்படின்னா அந்த சன்லைட் இங்கே வந்துட்டு எல்லாம் பிரியும். இது என்ட்ரி பண்ண பிராணம் ஸ்ப்ளீன் சக்ரா. ஓகே, அது என்ன என்டர் பண்ணுதோ நம்மளுக்கு ஓடுது. இப்போ பாருங்கள் சார், இது ஒரு ஊறுகாய், இது ஊறுகாய். ஓகே சரியா, எல்லாமே சாப்பிடுவாங்க ஊறுகாய். ஆனால் ஊறுகாய் வந்து லெமன் ஊறுகாய், அதில் வந்து வினிகர் போடுவாங்க, சுக்கா போடுவாங்க, உப்பு போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க சார். நம்ம பாடிக்கு சார் அது பிடிக்கும். நம்ம ட்ரை பண்ணும்போது சார் இதை நான் இங்கே வச்சுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது லெஃப்ட் ஹேண்ட் படி மூடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் இங்கே வைக்கணும். இதுதான் ஸ்ப்ளீன் சக்கரம். இந்த கை இப்படி வச்சுங்க சார். இப்படி பிடிங்க. நான் என்ன பண்ண போகிறேன், என் ஃபாஸ்ட் புஷ் பண்ண போகிறேன். மெதுவாக நீங்கள் யார் செய்யலாம், நீங்கள் போட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது. மேலே வச்சுட்டு ஸ்லோலி இன்க்ரீஸ் த லோட். பாருங்கள் சார், குட், வெரி குட். ஓகே சார். இப்போ நீங்கள் என்ன அதே கையில் வந்து இந்த ஊறுகாய் பிடிக்க போகிறீங்க. ஊறுகாய் பிடிங்க, அப்படி பிடிங்க. இப்போ என்ன பண்ணுறது, அந்த ஊறுகாய் ஒரு எனர்ஜி இருக்குது. இப்போ அது உள்ளுக்கு போகிறது. என்ன பண்ணுது சார், போகிறது. ஸோ பாடிக்கு பிடிக்கலாம் நம்ம டச் பண்ணுறேன். நம்ம கை வைக்கும்போது சார் நான் புஷ் பண்ணுறேன். முடியுமா சார், உங்களால் முடியுமா பாருங்கள், நான் ஒரு ஃபிங்கரில் வைக்கிறேன். ஒரு ஃபிங்கர் வைக்க முடியாது உங்களால். 1 ஃபிங்கர், ஸ்மால் ஃபிங்கர், யூ ஹேண்ட் வில் ஃபால் டவுன், தட்ஸ் ஆல். இந்த ஐட்டம் வந்து உங்கள் உடம்புக்கு பிடிக்கல. இது எதனால் என்ன பண்ணுது? அதில் ஆசிட் இருக்குது, அதில் வந்து பச்சை மாங்காய், பழுக்காத மாங்காய், புளிப்பு, அனிமல் கூட தின்னா சார், அனிமல் தின்ன துப்பிடும். நம்ம அதை எடுத்து போட்டு ஊறுகாய் போட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் வச்சு போட்டு பண்ணுறோம். இதில் ஒரு எறும்பு கூட போகாது சார். இதில் வைங்களேங்க. இது பாருங்கள், சிம்பிள் புரியுங்களா? இது பாருங்கள், யூ ஹேண்ட் மேடம். யார் நீங்கள் வாங்க மேடம், வாங்க மேடம், ப்ளீஸ் வாங்க. இப்படி வாங்களேன். நீ கைப்பிடிங்க சார். ஒரு ஃபிங்கர் எடுங்க மேடம். தள்ளுங்க அவரை, தள்ளுங்க. முடியவே முடியாது அவரால். பிகாஸ் அந்த உடம்பு இது ஒத்துக்கலை. ஐ டோன்ட் லைக் தான் உடம்பு சொல்லுது. ஆனால் மைண்ட் சொல்லுது அந்த ஊர்க்காவும் அந்த 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 தயிர் சாதமா சூப்பராக இருக்கும்னு சொல்லுது. ஓகே சார். இப்போ அதை வைங்க. அந்த கேரட், இந்த கேரட் எடுங்க. இப்போ கேரட் பிடிங்க சார். இங்கே பிடிங்க. அதே இடத்துல கேரட் பிடிங்க மேடம். ஒரு ஃபிங்கர் போடுங்க. பிடிங்க. கேரட் முடியல உங்களால், நல்லா பிடிங்க மேடம். நல்லா தப்பு பண்ணுங்க. நிற்குதா? ரொம்ப புஷ் பண்ணுங்க மேடம். நம்ம ஒரு ஃபிங்கர் வைப்பீங்களா, பிடிங்க. புஷ் பண்ணுங்க. ஸ்ட்ராங்காக இருக்கா? விட்டுருங்க. ஓகே. அதே நேரத்தில் மேடம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதே கேரட்டை வந்து நம்ம வந்து ஊறுகாய் வைக்கிறோம். ரெண்டும். ஓகே, ஊறுகாய் அண்ட் கேரட். பிடிங்க மேடம். புஷ் பண்ணுங்க.
ஸோ எது உடம்பு வேணும்னு சொல்லுது, எது உடம்புன்னு சொல்லுது, இது இது சொல்லி தான் நாங்கள் சொல்லுவோம் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது. சிம்பிள். நம்ம மைண்டுக்கு ஒத்து வரும். சின்ன பிள்ளைலேருந்து அந்த ஊறுகாய் போட்டு எல்லாம் ஓகே மேடம் பண்ணிக்குவாங்க. சிம்பிள். ஓகே இது போங்களேன், இது வாண்டு. பிடிங்க சார், இப்படி வைங்க சார். சரி சும்மா அப்படி பிடிங்க, மேலே பிடிங்க. டாக்ஸிக் எனர்ஜி போகுது, சென்சிங். டாக்ஸிக் எனர்ஜி கோயிங், குட் எனர்ஜி திஸ் மச், so much of toxic energy. Okay, I'm going இந்த கீழே கொண்டு வரேன். 100, 200, 300, 400, 500, 600,000 times less. வானது சக்தி கோலே, எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கூட இந்த ஊர்க்காவோட டாக்ஸிக் எனர்ஜியை, நெகட்டிவ் எனர்ஜியை, ஆல் ஆசிட் எனர்ஜியை என்னது நீக்கி பொசிக்கிறீங்க. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே டன். இப்போ பிடிங்க சார். பிடிங்க, ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. இல்லை புரியல. ஏன் புரியல சார்? மேடம் நீங்கள் வாங்க மேடம். பிடிங்க சார், பிடிங்க மேடம் வாங்க. இப்போ ஒரு கை பிடிச்சி புஷ் பண்ணி, கையை புஷ் பண்ணுங்க. இப்போ நல்லா பிடிங்க சார், பிடிங்க. என்ன பண்ண இப்போ இருக்கு, எப்படி இருக்காரு? இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரா? ரைட். I just remove the toxic energy from this thing with the wand. ஓகே. இதே மாதிரி உடலை வந்து டாக்ஸிக். இப்போ அதாவது சார் இப்போ நீங்கள் சாப்பிட்டாக்கா கேஸ்ட்ரிக் பெயின் வராது. நீங்கள் அது கூட கூட போட்டிங்க சார், டாக்ஸிக்கை போயிட்டு எனர்ஜி வந்து வரும். ஒரு லேடி பண்ண சார் இந்தியாவில், பல்லாம் உழுது போச்சு சார். ஆனால் அன்னாடம் ஊருக்கா சார், ஒரு வாரத்தில் ஒரு போத்தை முடிஞ்சிருமா மேடம். அது என்ன பண்ணுது, ஆசிட் போயிட்டு எலும்புலாம் சாப்பிட்றாங்க. இட்ஸ் ஆசிட், வேறு ஒன்றும் இங்கே இல்லை மேடம். சரி சார், இந்த பச்சை மாங்காய் சார் குரங்கு சாப்பிடாது, அணில் சாப்பிடாது சார், துப்பிடுங்க. ஆனால் பழுத்த மாங்காவை எல்லா மிருகமும் சொன்னோம், வாசனை வரும், கடலை மரம் எல்லாம் வருவாங்க மேடம். அந்த மாதிரி தான் சார். ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சார் உடம்புல போயிட்டு சார் தீய சக்தியாக மாறி எலும்புலாம் சாப்பிட ஆரம்பிக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ரொம்ப நேரம் வந்து எங்களுக்காக வந்து கர்மா பற்றி, பிராணா வயலட் ஹீலிங் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.